ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த நாட்களில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு விஷயம் கூட நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவரே, சிலுவையிலே நீர் ஆண்டவரே சுத்திரம் எங்களுக்காய் ஆண்டவரே சுத்திரம் அப்பா பட்ட பாடுகளை குறித்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே சுத்திரம் நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் கிரயம் செலுத்தின இரத்தத்தை குறித்து நாங்கள் இந்த நாட்களிலே தியானிக்க இருக்கிறோம். உடைய சிலுவை தியானத்தை குறித்ததான காரியத்தில் நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா எங்களுக்காய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சிந்தின இரத்தத்தை குறித்து நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே பேச இருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தவர்களும் அநேக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரை இருதயங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அநேக ஆத்துமாக்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த வார்த்தைகள் ஊடுருவி ஆண்டவரை சென்று ஆண்டவரே உடைய கல்வாரியின் தொடுதலை ஆண்டவரை அவர்கள் உணர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட இந்த லெந்து நாட்களிலே ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் பாராட்டின இந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த நாளிலும் கூட ரோமருக்கு எழுதின நடவடிக்கைகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை நாம் தியானிக்க இருக்கிறோம். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இந்த வசனங்களை பார்க்கும்போது ஆண்டவர் 100% மனிதனாகவும் 100% தெய்வமாகவும் இந்த பூமியிலே பிதாவினுடைய திருச்சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் 33.5 ஆண்டு காலம் இந்த உலகத்துல வந்து அவர் 3.5 ஆண்டு காலம் ஊழிய பாதையிலே எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பிதா தனக்கு கற்றுக் கொடுத்ததை மிக தெளிவாய் அவர் வாழ்ந்து காட்டினார். அக்கிரமக்காரர்கள் ஒருவராக அவர் எண்ணப்பட்டார். காரணம், நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய வேதனைகளுக்காக, நம்முடைய கண்ணீருக்காக, நம்முடைய தேவைகளுக்காக அந்த குற்றமற்ற மாசற்ற விலையேறப்பெற்ற இரத்தத்தை ஆண்டவர் கிரயமாக செலுத்தி அவர் நம்மை அவருடைய சொந்த இரத்தத்தினாலே அவருடைய பிள்ளையாக நம்மை வாங்கியிருக்கிறார். அதனாலே நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். இதில் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல ஏதோ ஒரு தேவைகளின் நிமித்தமாய், இல்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு மனிதனுக்கு செய்கிற நல்ல ஒரு காரியங்களின் நிமித்தமாய் அவனுக்காக ஒரு மனிதன் தன் உயிரை கொடுக்க முன் வரலாம். ஆனால் ஒரு கெட்ட மனிதனுக்காக, தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்காக, ஒரு வாலிபனுக்காக, ஒரு வாலிப சகோதரிக்காக, இல்லை என்று சொன்னால் தன் வாழ்க்கை முடிகிற தருவாயிலே கொண்டு செல்கிறதான அழிவின் பாதைக்கு நேராய் தன் கால் போன போக்கிலே, தன் மனம் போன போக்கிலே போகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தேடி வந்தவர் இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே தவிர வேறு யாரும் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுடைய ஆத்துமாவை குறித்ததான கரிசனையில் கிரயம் செலுத்தி மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வந்தவர்கள் யாருமே இல்லை. அடுத்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே நாம் இந்த உலகத்துக்குள்ளே அநேக இச்சைகளினாலே எழுப்புண்டு, அநேக பாவங்களுக்கு உட்பட்டு, அநேக சாபமான காரியங்களுக்குள்ளே நாம் தலையிட்டு நம்முடைய வாய்ஜாலங்களினாலே அநேக இடங்களிலும் மாட்டிக்கொண்டு நாம் வாழவே முடியாது என்று சொல்லி இருந்தபோது இயேசு என்னும் இரட்சகர் நமக்காக இந்த பூமியிலே வந்து அவர் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாகவும், நாம் அவருடைய பிள்ளையாய் மாறும்படியாகவும், ஒரு விடுதலையான வாழ்வை நாம் வாழும்படியாகவும் அவர் விரும்பினார். அதனை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அப்படியே நிறைவேற்றும்படியாய் இந்த உலகத்திலே கடந்து வந்தார். அடுத்த பகுதி அழகாய் சொல்கிறது, தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஒரு மனிதனை ஆறுதல் படுத்த முடியாது. ஒரு மனிதன் மீது வைத்திருக்கிறதான அன்பு மிகவும் போலியானது.
ஆனால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்காக இந்த உலகத்துல வந்து தன் ஜீவனையும் பொருட்படுத்தாமல் கடைசி ஒரு சொட்டு இரத்தத்தை கூட அவர் வைக்காதபடி அவருடைய விழாவிலை குத்தி அந்த ஈட்டி எடுக்கும்போது கூட நீரும் ஜலமுமாய் வந்தது என்று சொல்கிறார்கள். அப்பொழுதும் கூட அவர் தன்னுடைய ஜீவன் போகிற தருவாயிலும் கூட அவர் தன் பக்கத்தில் இருந்த அந்த இன்னொரு கண்ணனை நோக்கி இன்று என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொன்னார். அப்பொழுது கூட ஒரு ஆத்மாவை குறித்ததான ஒரு பாரம், பிதா தனக்கு என்ன சொன்னாரோ அந்த காரியத்தை குறித்ததான விளக்கம், அவ்வளவு கசையடிகள், அவ்வளவு வேதனைகள், அவ்வளவு பாடுகள் எல்லாம் சிலுவை ரோமர்களுடைய காலகட்டத்திலே அது மிகவும் கொடுமையாய் தவறு செய்தவர்களுக்காக தண்டனை கொடுக்கும்படியாக ஏற்படுத்தப்பட்ட மரம்தான் சிலுவை என்று சொல்வார்கள். அந்த சாபத்தின் சின்னத்தை இயேசு கிறிஸ்து என்கிற அந்த உலகமகா இரட்சகர் உடைய இரத்தம் சிந்தப்பட்டதினாலே பாவிகள் எல்லாருக்கும் ஒரு விமோச்சனம் கிடைத்தது. பாவிகள் எல்லாரும் வாழக்கூடிய ஒரு உத்தரவாதம் கிடைத்தது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே. அந்த சாபத்தின் சின்னமாகிய சிலுவையை இயேசு கிறிஸ்து இரத்தம் அது முழுவதுமாய் நனைத்தபடியினாலே இன்றைக்கு அது வெற்றியின் சின்னமாய் இருக்கிறது. இதை குறித்து இன்னொரு இடத்துல மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 5ஆம் வசனம் மிக அழகாய் சொல்கிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்த அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரா நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மனமோன போக்கில போய்கொண்டிருந்த நம்மை நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய 3.5 ஆண்டு கால ஊழிய பாதையிலே அவர் அநேக காரியங்களை மாதிரி சுவடுகளாய் வைத்து சென்றிருக்கிறார். அந்த பாதைகளை அவருடைய இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது அவருடைய இரத்தத்தினுடைய அந்த கிரயத்தை குறித்து ரட்சிக்கப்படாமல் இருக்கிற மனிதன் கேள்விப்படும் போதே அவன் இயேசுவை சொந்த தெய்வமாய் இரட்சகராய் ஏற்றுக்கொள்வான். சிலுவை என்பது ஏதோ பொழுதுபோக்குக்காக அல்ல. அந்த சிலுவை நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை, வேதனைகளை, கண்ணீர்களை, பிரச்சனைகளை, நமக்கு எதிராக இருக்கிறதான எதிரான சவால்களை எல்லாம் முறியடிக்கும்படியாக நாம் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்து பிதாவின் இடத்துல இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். அவரை போல ஒரு ஒப்பற்ற தெய்வம், அவரை போல ஒரு உண்மையான தெய்வம், அவரை போல ஒரு நல்ல தெய்வம், அவரை போல ஒரு குணாதிசயம் உள்ள தெய்வம் எந்த ஒரு இடத்திலும் நீங்கள் தேடி பார்க்க முடியாது. காரணம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பு சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி அவர் வெளிப்படுத்தினபடியினாலே பிதாவாகிய தேவன் அவரை உன்னதங்களில் உயர்த்தி அவரை நமக்கு தகப்பனாக அவர் கொடுத்திருக்கிறார். அதனால்தான் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கும் மிகவும் சிறந்திருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. நாம் ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தால், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்காமல் இருந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கை என்றைக்கோ முடிந்திருக்கும். இயேசு என்கிற அந்த இரட்சகருடைய அந்த நாமத்தை நாம் கேள்விப்பட்டிருக்க இருந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கை அழிந்திருக்கும். அவருடைய கல்வாரியின் இரத்தம், சிலுவையில் நமக்காய் சிந்தப்பட்ட இரத்தம் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத கொலையை நியமித்தார்கள். ஆனால் அவர் மரித்த போது
ஐஸ்வர்யவானோட இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கொண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். பாருங்கள், அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி, ஆண்டவர் தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி, சிலுவை என்கிற அந்த மரணத்தில் ஊற்றி, அவருடைய ஆத்துமாவை ஊற்றி நம்முடைய ஆத்துமாவை மீட்டார். அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார். அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்தார். நம்முடைய முப்பாட்டன், பாட்டன், ஓட்டன் மற்றும் நம்முடைய பாவங்கள், நம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்கள், இனிவரும் சந்ததிகள் எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இதை தெளிவாய் இந்த சத்தியத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் அறிந்திருந்தால், நாம் அறிந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை மிகவும் சீராகும், நம்முடைய வாழ்க்கை மிகவும் செழிப்பாகும். பின்பகுதி மிக அழகாய் சொல்கிறது, அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற போதே சிலுவையை உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னிறுத்துங்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்துங்கள். அந்த இரட்சகர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்? ஏன் அவர் மனிதனாக வர வேண்டும்? ஏன் அவர் தெய்வமாக இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிய வேண்டும்? ஏன் நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட வேண்டும்? ஏன் நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் ரத்தம் சிந்த வேண்டும் என்கிறதான அந்த காரியங்களை நீங்கள் ஒரு நிமிடம் நீங்கள் தனித்து இந்த லெந்து நாட்களிலே சிந்திக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஏதோ கடமைக்காக இந்த லெந்து நாட்களில் 40 நாட்கள் உபவாசம் இருந்து விட்டு, 21 நாட்கள் உபவாசம் இருந்து விட்டு, 7 நாட்கள் உபவாசம் இருந்து விட்டு, அதன் பிற்பாடு மறுபடியும் இந்த உலக வாழ்க்கைக்குள் செல்கிற ஒரு மனிதனாக, மனுஷியாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த லெந்து நாட்களுடைய அவசியம், இந்த சிலுவை தியானத்தை குறித்த அவசியம் உடைய வாழ்க்கையிலே எந்த விதத்திலும் சரியாய் அமைய முடியாது. அதுவே உங்களுடைய வாழ்க்கையின் இறுதி வரைக்கும் இந்த சிலுவை தியானத்தை, அருள்நாதர் உங்களுக்காக வடித்த இரத்தத்தை குறித்ததான ஒரு தெளிவை, இந்த சத்தியத்தினுடைய இந்த தெளிவான திட்டத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கை ஸ்திரப்பட்டிருக்கும். ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்கிறதான ஐக்கியம் உறுதிப்பட்டிருக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சிலுவைக்கும் உங்களுக்கும் இருக்கிறதான உறவு, இயேசுவுக்கும் உங்களுக்கும் இருக்கிறதான உறவு, பரிசுத்த ஆவியானவருக்கும் உங்களுக்கும் இருக்கிறதான உறவு, பிதாவுக்கும் உங்களுக்கும் இருக்கிறதான உறவு என்று சொல்லி பார்க்கும்போது, நீங்கள் சத்தியத்தை மிக தெளிவாய் அறியும் போது அந்த சத்தியம் எல்லா விதங்களிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை விடுதலையாக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஒரு விஷயம் கூட கேட்ட இந்த வார்த்தைக்காக நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வேளையிலும் கூட உடைய வார்த்தையை ஆண்டவரே ஸ்தோத்திரம், ரோமர் மற்றும் ஏசாயா புஸ்தகங்களில் இருந்து பார்க்கும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் கிருபை பாராட்டினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய மகிமையின் பிரசனம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும், ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே சகோதர சகோதரனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரமுடைய சிலுவை தியானத்தை குறித்ததான எண்ணங்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நீர் இந்த உலகத்திலே வந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் வாழ்ந்து காட்டிய விதங்கள், மாதிரி தன்மைகள், ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, உம்முடைய தியாகம், உம்முடைய ஆண்டவரே இரக்கம், உம்முடைய காருண்யம், உம்முடைய மகத்துவம், உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் மாறாத கிருபை, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவைகள் என்னோடு கூட வர வேண்டும் என்று சொல்லி ஏங்குகிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் அப்படியே ஆளுகை செய்யும்படியாய் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீர் ஆசீர்வதியும், நீர் பலப்படுத்தும், நீர் சகாயம் பண்ணும். உம்மை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் தாழ்த்தி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.